ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் A4. ஹோப் எல்லாருமே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். A4 மெயின்ஸ் 2025க்கான ஆன்சர்க்கு தனியாக ஒரு வீடியோவில் மேக் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதனோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிஃபோர் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வை செல்ஃப் இன்ட்ரோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செல்ஃப் இன்ட்ரோ ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கக்கூடியது இன்டர்வியூவில். பேனல் மெம்பர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்து செல்ஃப் இன்ட்ரோ. செல்ஃப் இன்ட்ரோ வந்து ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது. நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, உங்களோட தாட்ஸில் கிளாரிட்டி இருக்கா இல்லையா, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக செல்ஃப் இன்ட்ரோலேயே அனலைஸ் பண்ணிட முடியும். அதனால செல்ஃப் இன்ட்ரோ ஜஸ்ட் லைக் தட் ப்ரிப்பேர் பண்ணாமல் நீட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் செல்ஃப் இன்ட்ரோ ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்கலாம் இன்டர்வியூவில். செல்ஃப் இன்ட்ரோவில் என்னென்னவெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நேம் அண்ட் யுவர் பிளேஸ் அண்ட் தென் உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ நேம் சொல்லும்போது மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க, ஐ ஆம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அது ஒரு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படி சொல்லும்போது ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லும்போது யூஜி நீங்கள் எங்கே முடிச்சிங்க, பிஜி உங்களோட ஸ்பெஷலைசேஷன் என்ன, எங்கே முடிச்சிங்க, உங்களோட காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி இதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லும்போது உங்கள் அப்பாவோட நேம், அம்மாவோட நேம் இதெல்லாம் தேவையில்லை. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு சிப்ளிங்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள சொல்லுங்கள். படிக்கிறாங்களா, இல்லை அவங்க எதாவது ஒர்க் பண்ணுறாங்கன்னா என்னவா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரியராக இருந்ததுன்னா அது சொல்லுங்கள். அந்த கம்பெனி நேம் சொல்லிவிட்டு அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்செக்டிசைட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா அல்லது சர்வீஸ் செக்டாரில் ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஒன் லைனில் கொடுங்க. அது எந்த பிளேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். உங்களோட பொசிஷன் என்ன அந்த கம்பெனியில் அதை சொல்லுங்கள். எவ்வளோ நாள் அங்கே ஒர்க் பண்ணீங்க அல்லது கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் மென்ஷன் பண்ணால் போதும். இது ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனுக்கு இந்த டீட்டெயில்ஸ் போதுமானது. எக்ஸாம்பிளுக்கு வேணால் நான் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ சொல்கிறேன். I am Kavita from Andiur of Erode district. I completed BSc Agriculture in 2020 from Tamil Nadu Agriculture University, Coimbatore. After my graduation, I worked in a company called Netafim, an irrigation equipment manufacturing company based on Coimbatore. I worked as business analyst in Netafim in Coimbatore for 1 year and 3 months. After that, I started preparing for AFO. My family is a nuclear family. My father is a farmer, my mother is a homemaker, and I have a younger brother. He is currently pursuing 3rd year engineering. That's all about me, sir, and thanks for the opportunity. இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இன்க்ளூட் பண்ணலாம். உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபீஸ் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். தீஸ் ஆர் பியூர்லி ஆப்ஷனல். பட் இந்த டாபிக் ரிலேட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். இதை பற்றி நீங்கள் சொல்லும்போது, இப்போ வந்து நீங்கள் வாலிபால் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா வாலிபால் பற்றி ஏதாவது அவங்க கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்ல தெரியிற மாதிரி இருக்கணும். உங்கள் ஹாபி சொல்லும்போது லிசனிங் மியூசிக், ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா புக்ஸ், ஆத்தர்ஸ், என்னென்ன புக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறப்ப இது இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செல்ஃப் இன்ட்ரோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் தேங்க்ஸ் நோட் வந்து தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறத நீங்கள் ஸ்டார்டிங்லேயும் சொல்லலாம், எண்டிங்லேயும் சொல்லலாம். பட் எண்டிங்கில் சொல்கிறது மோர் ஃபேவரபிள் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார், ஐ எம் கவிதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறனாலும் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோ முடிச்சதுக்கப்புறமா தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி சார் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இப்போ சார் மேடம் சொல்கிறது என்னென்னா, எல்லா பேனல் மெம்பர்ஸுமே ஃபீமேல் மெம்பர்ஸாக இருந்தால் மேம்னு சொல்லுங்கள். எல்லா பேனல் மெம்பர்ஸுமே மேல் மெம்பர்ஸாக இருந்தால் சார்னு சொல்லுங்கள். அல்லது போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி சார் அப்படின்னு சொன்னாவே போதும். ஒருத்தரையாக வந்து நீங்கள் தனித்தனியாக தேங்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் வந்து தேங்க்ஸ் நோட்டு. இப்போது செல்ஃப் இன்ட்ரோவில் என்னென்ன சொல்லக்கூடாது அல்லது என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப டூ மச் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தேவையில்லை.
அப்பாவோட நேம், அம்மாவோட நேமு, அவங்களோட ப்ரொஃபஷனுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட கம்பெனி என்ன, அந்த மாதிரி வந்து ரொம்ப இன் டீட்டெயில்டா நீங்க போக தேவையில்ல. அதே மாதிரி ரெஸ்யூம்ல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி நம்ம பேசுற மாதிரியும் நீங்க வந்து சொல்ல தேவையில்ல. ரெஸ்யூம்ல நீங்க வந்து உங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் குடுத்துருப்பீங்க. அதுலேருந்து ஒரு ஜிஸ்ட் வந்து நீங்க வந்து செல்ஃப் இன்ட்ரோவா குடுத்தாவே மோர் தேன் எனஃப். ரொம்ப ஃபாஸ்ட்டா பேச வேண்டாம். ஸ்லோவா, நிதானமா பேசுங்க. அதுவே வந்து செல்ஃப் இன்ட்ரோக்கு போதுமானது. மெமரைஸ் பண்ணி பேசுற மாதிரி பேச வேணாம். ஐ கான்டாக்ட் இல்லாம யார்ட்டயோ பேசுற மாரி பேசாதீங்க. கண்டிப்பா நீங்க செல்ஃப் இன்ட்ரோ குடுக்கும்போது எல்லா பேனல் மெம்பர்ஸையும் பார்த்து பேசுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டிவ் வேர்ட்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து நீங்க வந்து செல்ஃப் இன்ட்ரோ வந்து குடுக்க தேவையில்ல. பிகாஸ் செல்ஃப் இன்ட்ரோல நீங்க என்ன சொல்றீங்களோ, அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ வந்து வழிவகுக்கும். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, நீங்க என்ன வேர்ட் சொல்றீங்களோ, அந்த வேர்ட்ல இருந்து தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபார்மிங் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்களோட ஏக்கரேஜ் எவ்வளவு? என்ன கிராப்ஸ் போடுறீங்க? என்ன என்ன அந்த கிராப்ல நீங்க என்ன கிராப் சொல்றீங்களோ, அந்த கிராப்போட ஒரு இன்செக்ட் பேரு. அந்த மாதிரி இன்டர்வியூ போறக்கு சான்ஸ் இருக்கு. அல்லது உங்களோட இன்ட்ரெஸ்ட் சொல்றீங்க. எனக்கு வந்து வாலிபால் ப்ளே பண்றது அல்லது பாஸ்கெட் பால் ப்ளே பண்றது ஒரு இன்ட்ரெஸ்ட். அது என்னோட ஹாபி அப்படின்னு சொல்றீங்கன்னா, அதுலேருந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ பேட்டர்ன் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதுலேருந்து தான் வரும். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க, என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்கிறதுல கேர்ஃபுல்லா இருங்க. மேஜர் டிப்ஸ் என்னன்னா, காமா இருங்க. மெதுவா, நிதானமா பேசுங்க. கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. கிளாரிட்டியோட பேசுங்க. எல்லாத்துக்கிட்டயும் ஐ கான்டாக்ட் வச்சு பேசுங்க. கண்டிப்பா இன்டர்வியூல 15+ உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு வேற ஏதாவது கன்டென்ட் தேவ, ஏதாவது கொஸ்டின்ஸ் எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல, அல்லது இன்டர்வியூல எத நான் வந்து செய்யலாம், எத செய்யக்கூடாது, அந்த மாரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான ஆன்ஸர் வந்து நான் எய்தர் கமெண்ட்ல சொல்றேன் அல்லது ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி AF4 இன்டர்வியூ ரிலேட்டட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.